வணக்கம். ஸ்ரீ மகநாயகர் துணை, ஸ்ரீ சிவந்தி விநாயகர் துணை. ஓர் ஊரில் ஒரு பாட்டி கண் தெரியாமல் தயிர் விற்று கொண்டிருந்தார். அங்குள்ள கிராம மக்கள் அனைவரும் அந்த பாட்டியிடம் தயிர் வாங்கி சாப்பிடுவார்கள். அப்பொழுது பசியால் வாடிய ஒரு கருடன் வேட்டையாட வந்தது. அதற்கு இரை கிடைக்கவில்லை. வானத்தில் சுற்றி பறந்தது. அப்பொழுது அது கண்களுக்கு ஒரு பாம்பு தென்பட்டது. உடனே அந்த பாம்பை கவ்வியது கருடன். பாம்பு வலிக்கவும் கருடன் பிடித்ததால் பாம்பால் வலி பொறுக்க முடியவில்லை. ஆதலால் பாம்பு அதன் விஷத்தை கக்கியது. அந்த விஷம் கண் தெரியாத பாட்டி தயிர் வைத்திருக்கும் அந்த குடத்தில் விஷம் விழுந்தது. விஷம் விழுந்தது அந்த பாட்டிக்கு தெரியாது. அப்பொழுது அந்த மக்கள் வந்து தயிரை வாங்கி சாப்பிட்டனர். பாட்டிக்கு கண் தெரியாததால் தயிரில் விஷம் விழுந்தது தெரியாது. அது எப்பொழுதும் போல் வியாபாரம் செய்தது. அந்த தயிரை சாப்பிட்டவர்கள் அனைவரும் இறந்து விட்டனர். அப்பொழுது வானத்தில் தேவர்கள் 3 வந்தனர். அவர்கள் இதை பார்த்து, இந்த இறந்தவர்கள் பாவம், இது யாரினால் ஏற்பட்ட பாவம் என்று ஒருவரை ஒருவர் கலந்து பேசினர். அதற்கு அந்த ஒரு முனிவர் கருடன் தன் சாப்பிடுவதற்காக இரை தேடியது. அது பாம்பை பிடித்தது. பாம்பு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விஷத்தை கக்கியது. அந்த விஷம் கண் தெரியாத பாட்டிக்கும் தெரியாது. பாட்டியும் அதை விற்பனை செய்தார்கள். அதனால் இறந்தவர்கள் பாவம், அந்த சாபம் யாரை சேரும் என்று 3 முனிவர்களும் பேசினர். அப்பொழுது முனிவர்கள் இது அவரவர் உணவிற்காக செயல்பட்டனர். அதனால் இந்த இறந்தவர்கள் பாவம் யார் மேல் குறை சொல்கிறார்களோ அவர்கள் மேல்தான் அந்த பாவம் சேரும் என்று முனிவர்கள் 3 பேசிக்கொண்டனர். அதனால் இது யாருக்குமே தெரியாமல் நடந்தது. இந்த சாபம் தெரியப்படுத்தியது. இந்த சாபத்தினால் பல உயிர்கள் இறந்தன. இது யாரு மேலும் தவறு கிடையாது. அது இயற்கையினால் ஏற்பட்ட தவறு. அதனால் இந்த பாவம்
யார் யார் சொல்கிறார்களோ அவர்களே சேரும் என்று 3 முனிவர்களும் முடிவெடுத்து கூறினர். இது ஒரு நீதியின் கதை. அதாவது தெரியாமல் செய்த தவறு. தெரிந்து செய்தால் அது குற்றம். தெரியாமல் செய்வதால் அது யாரு மேலும் பழி சொல்ல முடியாத ஒரு தவறு. வணக்கம். வாழ்க வளமுடன். ராமசிங்காரம்.